ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனலில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டை பற்றி நீங்கள் ஃபுல்லாக கற்றுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடிங் பண்ணுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த கோர்சஸ்லாம் ஜாயின் பண்ணிக்கலாம். கீழே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். 3/12 இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருந்தாலும் நம்மளோட லெவல்ஸை வந்து எப்படி சூப்பராக வந்து ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். நம்ம சொல்லியிருந்த மாதிரி நம்ம ஷார்ட்ஸில் ஏற்கனவே கொடுத்துருந்தோம், காலையிலேயே லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். 25,601 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லெவலை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு கீழே மார்க்கெட் சஸ்டைன் ஆனாங்க அப்படின்னா 25,892 வரைக்கும் போகும்னு சொல்லிட்டு காலையிலே கொடுத்துருந்தோம். ஸோ அதே மாதிரியே மார்க்கெட் அங்கே போய் ரீச் ஆயிருக்கு. இதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் தான். இதை எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ணோம், என்ன மாதிரியான நம்ம மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸ் பேஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து இதை கற்றுக்குங்க. நம்ம என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணி இதை அனலைசிஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 26,050 கால், அந்த 26,050 போட்டு வெறும் அட் த மணியை மட்டுமே வச்சு பண்ணியிருக்கான். உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து அட் த மணி அப்படிங்கிறது வந்து இந்த மணி ஆகணும் அப்படின்னா தான் மார்க்கெட் ஒன்று அப் சைடு போகும் இல்லை டவுன் சைடு போகும் அப்படிங்கிற 2 மெத்தட் இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 26,050 அப்படிங்கிறது மார்னிங் பார்க்கும்போது அட் த மணி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் இந்த மணி ஆயிருக்கு. ஸோ அதை எப்படி நம்ம கல்குலேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 26,050 அப்புறம் ரெண்டோட கால் புட்டோட ஸ்டார் லெவல் கீ லெவல் அப்படிங்கிறது ஸ்டார் லெவல் பார்த்தோம் அப்படின்னா 118, கீ லெவல் அப்படிங்கிறது 142. ஸோ இது நம்மளோட லெவல். என்றைக்குமே மார்க்கெட்டில் ஒரு சடன் ரூல்ஸ் இருக்குது. இந்த கீ லெவலை மார்க்கெட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒன்று தக்க வச்சுக்குவான், ஒன்று தக்க வைக்க மாட்டான். ஸோ ஒருத்தர் தக்க வச்சுருந்தாங்க அப்படின்னா அவன் சைடு தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு 2 சைடுமே தொடலை அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி சைட் வைஸ் அன்றைக்கி என்ட்ரி எடுக்கிறத அவாய்ட் பண்ணியிருக்கணும். ஸோ இன்றைக்கி நீங்கள் நல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்து இந்த 142 கீழே வந்தோடனே இங்கே மார்க்கெட் வந்து 142க்கு மேலே போயிருக்கான். இதில் ப்ராப்பராக நம்ம என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 128, 175 அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த டார்கெட்டாக இருந்திருக்கும். இதை நான் எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா ஒவ்வொரு கால் அண்ட் புட்டோட எல்லா ஹை லோஸ் எல்லா லெவல்ஸுமே வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டாக ஒன்றுக்கும் ஆட் ஆகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா 26,050 கால் புட் ரெண்டோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். டே ஹை டே லோ, இது இன்னைக்குள்ள ஹை லோவும் நமக்கு இன்னைக்கு மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். உதாரணத்துக்கு சொல்ல போனோம் அப்படின்னா நம்மளோட ஸ்டார் லெவல் 194 மார்க்கெட் வந்து மேலே போகலை. ஆக்சுவலி மேலே போயிருந்தாங்கன்னா 194 நம்ம என்ட்ரி எடுத்துகிட்டு 252 வரைக்கும் டார்கெட் போட்டுருக்கலாம். பட் மார்க்கெட் வந்து மேலே போகலை, மார்க்கெட் கீழே இறங்குச்சு. அதுவும் 159க்கு கீழே இறங்குச்சு. இப்போ 159க்கு கீழே இறங்குன மார்க்கெட் 142 சப்போர்ட் எடுத்துட்டு அங்கேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன் சைட் ஆயிருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம இறங்கும் போது எவ்வளோ தூரம் போவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம்னா 82. இந்த 82 அப்படிங்கிறது புட் சைடோட எஸ்டர்டே லோ 83. ஸோ அந்த இடத்துல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்த வந்து பிரேக் பண்ண முடியல. ஸோ இந்த 75 அப்படிங்கிறது மேக்ஸிமம் ஒன் ஆஃப் த ஹை லெவல். ஸோ அது வரைக்கும் தான் மார்க்கெட் நம்ம ரீச் பண்ணியிருக்கு. ஸோ அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆயிருக்கு. நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 175க்கு மேலே மார்க்கெட் என்னதான் மேலே போயிருந்தாலும் இது ஃபுல்லாக வந்து ஒன்லி ஃபார் மேனிப்புலேஷன் தான். ஏன்னா இந்த இடம் வந்து அந்த சடன் நமக்கு மூவ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து பெருசாக மூவ்மெண்ட் கொடுக்கல அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே ஆக்சுவலி இன்றைக்கி வந்து எக்ஸ்பைரி டேயாக இருந்துச்சு அப்படின்னா இந்த 83ல் நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 159 175 வரைக்கும் மார்க்கெட் வந்து நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. கால் சைடில் ப்ராஃபிட் புக்கிங் நடந்து. ஸோ ஆக்சுவலி இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து இதுதான் ஆக்சுவலி இன்னையோட மார்க்கெட். இதுக்கு நம்ம இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டை அனலைசிஸ் பண்ணிட்டோம், நம்ம மார்க்கெட்டை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 1000 rupees 500 rupees அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக மார்க்கெட்லேருந்து நம்மளால் எடுக்க முடியும். பட் ஓவர் ட்ரேடிங் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளாக நம்மளால் மாறலாம். உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்மளை சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.